வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஸ்டெஃபனி பெருச்சி எழுதின த மேனிஃபெஸ்டிங் மைண்ட், ரீவயர் யோர் பிரெயின் டு என்ஜினியர் யோர் ட்ரீம் லைஃப். ஆமா. நம்ம வாழ்க்கையில பார்க்குற எல்லாமே இப்போ நான் பேசுற இந்த மைக்ல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்க டிவைஸ் வரைக்கும் ஒரு காலத்துல அது வெறும் எண்ணமா தான் இருந்துச்சுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ரொம்ப ஒரு ஆணித்தரமான கருத்து இது. நிச்சயமா. இது எப்படி சாத்தியம், இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா அலசறதான் இன்னைக்கு நம்ம நோக்கம். சரி. இந்த புத்தகம் நம்மளோட எண்ணங்கள், அது பாசிட்டிவா இருக்கட்டும் இல்ல நெகட்டிவா இருக்கட்டும், எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு ஏரியாவையும், அதாவது அன்பு, ஆரோக்கியம், அப்புறம் செல்வம், மகிழ்ச்சின்னு எல்லாத்தையும் எப்படி உருவாக்குதுன்னு விளக்குது. இது வெறும் தியரி மாதிரி இல்லாம இல்ல, அதுதான் முக்கியம். இது வெறும் தியரி இல்ல. ஆசிரியர் தன்னோட சொந்த வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், அப்புறம் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், மூளையை எப்படி ரீவயர் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்றாங்க. ஓகே. அப்போ இன்னைக்கு நாம இந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் பிரிச்சு மேய்ஞ்சு உங்களுக்காக, அதாவது நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக பயனுள்ள தகவல்களையும் புரிதலையும் கொடுக்க போறோம். கண்டிப்பா. அவங்களோட அனுபவங்கள், அதுக்கு அடிப்படையா இருக்கிற அறிவியல்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். புத்தகத்தோட முன்னுரையிலேயே ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க இல்லையா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே எண்ணங்களோட விளைவுதான்னு. ஆமா. கேட்கும் போதே கொஞ்சம் எப்படி இது சாத்தியம்னு தோணும். பொருட்கள், உறவுகள், நம்ம பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எப்படி வெறும் எண்ணமா இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளினே சொல்லலாம். நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நனவு மனம், அப்புறம் நம்ம ஆழ் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற எண்ணங்கள் எப்படி நம்ம யதார்த்தத்தை, நம்ம ரியாலிட்டியை உருவாக்குதுன்னு விளக்குது. முதல் பகுதியில பாத்தீங்கன்னா, இந்த எண்ணங்கள்லாம் எப்படி மூளைக்குள்ள உருவாகுது, நியூரான்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுது, நியூரல் பாத்வேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இது எப்படி பழக்கமா மாறுதுங்கிற அந்த சயின்ஸை விளக்குறாங்க. அப்போ இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இதுல அறிவியல் இருக்கு. நிச்சயமா, இதுல ஒரு சயின்டிபிக் பேஸ் இருக்குன்னு ஆசிரியர் அழுத்தமா சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இரண்டாம் பகுதி இன்னும் பர்சனலா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆசிரியரோட சொந்த கதை. ஆமா, அவங்க பட்ட கஷ்டங்கள், வலிகள், அப்புறம் ஒரு மிராக்குலஸ் ஹீலிங் மாதிரி எப்படி அதிலிருந்து மீண்டாங்கன்னு விவரிக்கிறாங்க. இங்கதான் அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிற கான்செப்ட் வருது. அதாவது நம்ம மூளைய மாற்றி அமைக்க முடியுங்கிற அந்த யோசனை. அதேதான். அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இதுல புரிய வைக்கிறாங்க. ஆனா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் இருக்குல்ல. ஆமா ஆமா, அத கண்டிப்பா சொல்லணும். ஆசிரியர் அவங்க ஒரு டாக்டர் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அவங்களோட கதைகள் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான், அதை மெடிக்கல் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த நேர்மை பாராட்ட வேண்டிய விஷயம். உண்மைதான். அவங்க தன்னோட இளமைக்கால கஷ்டங்கள், அந்த இருண்ட 20 வயதுகள், சுயதீங்கு செஞ்சுக்கிட்டது வரைக்கும் எதையுமே மறைக்கல. அதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மனச மாத்தி, நல்ல உறவுகள், செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு சக்சஸ்ஃபுல் கரியர், சந்தோஷம்னு எல்லாத்தையும் அடைஞ்சாங்கங்கிற அந்த பயணம் உண்மையிலே ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. அந்த பயணத்துல சிங்கிள் மதர்ஹுட் ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு போல. ஆமா. சமுதாயத்தோட பார்வை, தனிப்பட்ட போராட்டங்கள், ஜட்ஜ்மெண்ட்ஸ்னு நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபெயிலான கல்யாணங்கள், பிசினஸ்ல பிரச்சனைகள், பையனோட ஆங்ஸைட்டி, அப்புறம் முன்னாள் கணவரோட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இவ்ளோ கஷ்டத்தையும் நாமளே உருவாக்கிக்கிட்டோமான்னு ஒரு குற்ற உணர்ச்சி கூட வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த ராக் பாட்டம் அனுபவம்னு சொல்லுவாங்களே, அந்த அடிமட்டம் நிலைதான் ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. தன்னோட பழைய பலவீனங்கள், பயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. உண்மையிலே நாம தான் நமக்கு வர்ற கஷ்டங்களுக்கு காரணமா? ஆமா, இதுதான் அந்த $1 மில்லியன் கேள்வி. ஆசிரியரோட பதில் ரொம்ப நுணுக்கமானது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன், அதாவது உருவாக்கம்ங்கிறது எப்போவோ நடந்துகிட்டே இருக்கு. நாம எல்லா நிகழ்வுகளையும், குறிப்பா சோகமான நிகழ்வுகளை நேரடியா உருவாக்கிறதில்ல. ஓகே. ஆனா அந்த நிகழ்வுகளுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குங்கிறத நாம தான் நிச்சயமா உருவாக்குறோம். இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருதா? ஆமா. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆஸ்டினுக்கு போறாங்க, ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க, இந்த மேனிஃபெஸ்டேஷனை பத்தி இன்னும் ஆழமா படிக்கிறாங்க, கடைசியில ஒரு டீச்சராவே மாறிடுறாங்க. அவங்க சொல்ற மாதிரி இது ஒரு தசை மாதிரி, பயிற்சி பண்ணணும். அதே, இது ஒரு வாழ்நாள் பயணம்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு, அந்த சாம்பல்ல மூச்சு திணற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு அவங்க சொல்ற மெசேஜ் இதுதான். மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ஈஸி இல்ல, அதுக்கு ஹார்ட் ஒர்க் தேவை. குறிப்பா அது ஃபன்னா இல்லாதப்போ
கஷ்டமா இருக்கிறப்போ தான் அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். தடைகளை தாண்டி போறதுக்கான வாய்ப்புகளா பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆமா, சாம்பல்ல இருந்து கூட வாழ்க்கைய திரும்ப கட்ட முடியும்னு அவங்க வாழ்க்கை மூலமா காட்டுறாங்க. சரி, இப்ப முதல் அத்தியாயத்துக்கு போலாமா? உருவாக்க கற்றுக்கொள்வது. லேர்னிங் டு மேனிஃபெஸ்ட். இதிலிருந்து தான் பிராக்டிக்கல் விஷயங்கள் ஆரம்பிக்குது. ஆமா, இங்க அவங்க ஒரு மென்டார பத்தி பேசுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஏழ்மையில இருந்து மில்லியனரா உயர்ந்த ஒருத்தர்கிட்ட இருந்து இத கத்துக்கிட்டதா சொல்றாங்க. ஓ, அப்போதான் தன்னோட ஸ்டோரிய மாத்தணும், நோய், சோகம், முடக்கம்னு இருக்கிறத மாத்தி எழுதணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஆரம்பத்துல இந்த எண்ணத்தோட சக்தி, செல்ஃப் பிலீஃப் இதெல்லாம் கொஞ்சம் வூ மாதிரி, அதாவது ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி தான் தோணிருக்கு. இயல்புதானே, நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் முதல்ல தோணும். அப்ப முதல் பெரிய மேனிஃபெஸ்டேஷன் எது? அந்த யோகா கதை. ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஆஸ்பென்ல அவங்க இருந்தப்போ பயங்கர பண கஷ்டம். வறுமையில இருக்கும்போது நம்ம நர்வஸ் சிஸ்டம் எப்படி அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போகுது, அது எப்படி நம்மள தெளிவா யோசிக்க விடாம தடுக்குதுன்னு விளக்குறாங்க. சரி. அந்த டைம்ல கொஞ்சம் தயக்கத்தோட ஒரு யோகா கிளாஸ்க்கு போறாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடுள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோகாவை ரொம்ப புகழ்ந்ததால போறாங்க. அங்கதான் பெல்லுங்கிற அந்த யோகா டீச்சரை பாக்குறாங்க. பெல் உயரமான, வசீகரமான, ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒன்னு வர்ணனை இருக்கு. ஆமா, அவங்க 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. ஃபோன்ல பேசுறது, காதல், ஒன்னா வாழ்றதுன்னு ஒரு ஹாப்பியான பீரியட். இதுக்கு முன்னாடியே அவங்க தனக்கு எப்படி ஒரு பார்ட்னர் வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஆச்சரியமா பெல் கிட்ட அந்த லிஸ்ட்ல இருந்த அத்தனை குணங்களும் இருந்திருக்கு. வாவ், அது எப்படி? ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அவரை அட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க தன்னைத்தானே லவ் பண்ணவும், தன்னோட செல்ஃப் வொர்த்தை ஏத்துக்கவும் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. தனக்குத்தானே ஒரு நல்ல பார்ட்னரா முதல்ல ஆகியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஆனா கதை நல்லபடியா முடியலையே. இல்ல, அதுதான் ட்விஸ்ட். அந்த ரிலேஷன்ஷிப் திடீர்னு ரொம்ப மோசமா முடியுது. பெல்லோட குழந்தைங்க சைட்ல இருந்து எதிர்ப்பு, அப்புறம் சிபிஎஸ் குழந்தைங்க நலமைப்பு வரைக்கும் பிரச்சனை போயிடுது. பெல் வீடு இல்லாம போயிடுறார். ஆசிரியர் பெரிய வீட்டு வாடகையோட தனியா நிக்கிறாங்க. மறுபடியும் சந்தோஷத்தோட உச்சியிலிருந்து பாதாளத்துக்கு வராங்க. ஐயோ, இது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கோம். ஆமா. ஆனா இந்த அனுபவம் தான் அவங்கள ஒரு உண்மையான, ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டரா மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுது. அப்போ இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்க? 2 முக்கியமான பாடங்கள்னு சொன்னீங்களே, எவ்வளவு முக்கியம்னு புரியுது. பயம் இல்லாம அமைதியா இருக்கிறது. 2வது, அந்த ஸ்பிரிச்சுவல் பைபாசிங், கஷ்டங்களை ஏத்துக்காம மேம்போக்கா எல்லாம் நல்லதுக்குன்னு சொல்றத கடுமையா எதிர்க்கிறாங்க. வலி கண்டிப்பா வரும், ஆனா துன்பப்படுறது நம்ம சாய்ஸ். பெயின் இஸ் இனெவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல்ங்கிற பாயிண்ட்டை ஆழமா சொல்றாங்க. உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் வேணும்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி தேவைன்னு உணர்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ப்ரோனோயா கான்செப்ட் வருது. அது என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ப்ரோனோயா, இது பரனோயாவுக்கு ஆப்போசிட். பரனோயானா எல்லோரும் நமக்கு எதிரா சதி செய்றாங்கன்னு நினைக்கிற ஒரு மனநிலை. ப்ரோனோயானா இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா சதி செய்யுது. அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கத்தான் எல்லாம் நடக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை. ஓ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நம்ம எண்ணங்களை முழுசா மாத்த 8ல இருந்து 20 வாரம் கூட ஆகலாம். அதனால அஃபர்மேஷன்ஸ், அதாவது உறுதிமொழிகள் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அவங்க யூஸ் பண்ண ஒரு பவர்ஃபுல் அஃபர்மேஷன், எல்லாம் எப்போதும் எனக்கு சாதகமாக நடக்கும். இது எப்போ யூஸ் பண்ணாங்க? 2020ல உலகமே ஒரு மாதிரி கொந்தளிப்பா இருந்தப்போ, பர்சனல் லைஃப்லயும் நிறைய சேலஞ்சஸ், லீகல் பேட்டில்ஸ் இருந்தப்போ இத 6 மாசம் விடாம சொல்லிருக்காங்க. முதல்ல நம்பவே முடியலையாம். ஆனா போக போக அத நம்ப ஆரம்பிச்சு தடைகளையெல்லாம் வாய்ப்புகளா பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். இந்த ப்ரோனோயா ஆட்டிடியூட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கூட்டி நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு. அப்புறம் விஷுவலைசேஷன், ஆர்ஏஎஸ் பத்தி. ஆமா, காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். அப்புறம் நம்ம மூளையில இருக்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், ஆர்ஏஎஸ். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு நாளைக்கு பல மில்லியன் கணக்கான தகவல்களை எடுத்துக்குது. ஆனா எல்லாத்தையும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வர்றதில்ல. சரி. இந்த ஆர்ஏஎஸ் தான் ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செஞ்சு, அது எதை முக்கியம்னு நினைக்குதோ அதை மட்டும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வருது. நம்மளோட கான்ஷியஸ் ஃபோக்கஸ், நாம எதை வேணும்னு நினைக்கிறோமோ அதை வச்சு இந்த ஆர்ஏஎஸ்க்கு நாம ட்ரெயின் பண்ணலாம். எப்படி? விஷன் போர்ட்ஸ், அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் அதுக்கான டூல்ஸ். வாய்ப்புகள் எப்பவுமே நம்மள சுத்தி இருக்கலாம்.
ஆனா நம்ம RAS அத அடையாளம் காண ட்ரெயின் ஆனாதான் நம்ம கண்ணுக்கு அது தெரியும். இது மேஜிக் இல்ல, இது பிரெயின் சயின்ஸை யூஸ் பண்ணுது. இதுல ஆபாச படங்கள் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. அது என்னன்னா, மூளை நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் பார்க்காம அதை உண்மையா எடுத்துக்கிறதால நிஜ வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலான்னு சொல்றாங்க. இதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது அத்தியாயம் 2. உணர்வு நிலை என்றால் என்ன? வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ்? இங்க மறுபடியும் நியூரோபிளாஸ்டிசிட்டி பத்தி இன்னும் ஆழமா போறாங்க. 2 முக்கியமான ரூல்ஸ் சொல்றாங்க. ஒன்னா ஃபயர் ஆக்குற நியூரான்ஸ் ஒன்னா வயர் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு எண்ணத்தையோ செயலையோ திரும்ப திரும்ப செஞ்சா அது மூளையில ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை உருவாக்கி அது ஒரு ஆட்டோமேட்டிக் பழக்கமா சப்கான்ஷியஸ் ஹேபிட்டா மாறிடும். ஓகே. 2வது ரூல்? யூஸ் இட் ஆர் லூஸ் இட். நமக்கு தேவையில்லாத பழைய நெகட்டிவ் எண்ணங்கள், நம்பிக்கைகள், பழக்கங்களை நாம கண்டுக்காம விட்டா அதுக்கான நியூரல் கனெக்ஷன்ஸ் வீக் ஆகி நாளடைவுல மறைஞ்சே போயிடும். இது ஒரு நல்ல விஷயம். அப்ப நம்ம மாற முடியும். நிச்சயமா. இது ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குது. அப்புறம் எனர்ஜி, வைப்ரேஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. ஆமா, விழிப்புணர்வு அடையிறதுனா இந்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறது தான் சொல்றாங்க. குவாண்டம் பிசிக்ஸ் படி எல்லாமே எனர்ஜி தான். இந்த எனர்ஜி எப்பவும் மூவ் ஆகிட்டே இருக்கு, பரவுது, திரும்ப வருது. மனுஷங்க, பொருட்கள் எல்லாத்திலிருந்தும் ஒரு வைப் வருதுன்னு சொல்றோம்ல. ஆமா, அததான் சொல்றாங்க. ஒரு விஷயம் நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு உடம்பு மூலமா கவனிக்கிறது முக்கியம். நம்ம பாடி பிரெயினுக்கு முன்னாடியே இந்த வைப்ரேஷன்ஸை உணர்ந்துடும்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த உணர்வு நிலை வரைபடம், மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், டாக்டர் டேவிட் ஹாக்கின்ஸோடது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. கொஞ்சம் அப்படி தெரியலாம், ஆனா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது மனுஷங்களோட உணர்வு நிலையோட வெவ்வேறு லெவல்ஸ எனர்ஜி லெவல்ஸ் வச்சு காட்டுற ஒரு மேப். இதுல 200 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற லெவல்ஸ் பயம், கோபம், பெருமை, அவமானம் இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியை குறைக்கக்கூடியது. துரதிர்ஷ்டவசமா 85% மக்கள் இந்த லெவலுக்கு கீழே தான் இருக்காங்கன்னு ஹாக்கின்ஸ் சொல்றாரு. ஓ மை காட். இந்த நெகட்டிவ் ஸ்டேட்ஸ் நோய்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. 200க்கு மேல இருக்கிற லெவல்ஸ் தைரியம், நடுநிலை, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கக்கூடியது, ஆரோக்கியத்தோட தொடர்புடையது. இன்ட்ரெஸ்டிங்கா புக்ஸ், ஃபுட், மியூசிக்னு எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி லெவல் இருக்குன்னு ஹாக்கின்ஸ் அளந்திருக்கார். இதுல பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியை விட பல மடங்கு பவர்ஃபுல்னு ஒரு பாயிண்ட் வருது. ஆமா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். உதாரணத்துக்கு 700 என்லைட்டன்மெண்ட் லெவல்ல இருக்கிற ஒரே ஒரு நபர் 200க்கு கீழே இருக்கிற 70 மில்லியன் நெகட்டிவ் நபர்களோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண முடியுமா? நம்பவே முடியல. அதனால நம்மளோட எனர்ஜி லெவலை உயர்த்துறது எவ்வளவு முக்கியம்னு புரியுது. அதுக்கு சில வழிகள் சொல்றாங்க. மெடிடேஷன் பண்றது, டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கிறது, டீப் பிரீதிங், ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருக்கிறது. சமூகத்தோட சராசரி லெவல் சுமார் 204. தைரியம் 500, அன்கண்டிஷனல் லவ் 540, ஜாய், மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு 790 தேவைன்னு சில அளவீடுகளும் இருக்கு. சரி, இப்போ அத்தியாயம் 3க்கு போலாம். இயற்கையின் விதி மற்றும் yin yang. இது சைனீஸ் தத்துவத்துல பாப்புலர் ஆச்சே. இங்க எப்படி கனெக்ட் பண்றாங்க? yin yang இயற்கையோட ஒரு ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஒளிக்கப்புறம் இருள், இருளுக்கப்புறம் ஒளி, ஏற்றம், இரக்கம். இது எல்லா கல்ச்சர்லயும் ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கு. ஆசிரியர் அவங்க பாட்டி புத்தர் சிலையை கும்பிட்டதை பார்த்து சின்ன வயசுல பயந்ததை சொல்றாங்க. ஆனா இப்போ வேற வேற பாதைகளை மதிக்கணும், ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல ஆண் தன்மை யானி, பெண் தன்மை யின் ஆற்றல்கள் பத்தி பேசுறாங்களே, இது ஜெண்டரோட சம்பந்தப்பட்டதா? நேரடியா இல்ல. இது 2 டைப் ஆஃப் எனர்ஜி. இது எல்லார்கிட்டயும் இருக்கு, ஆண்கள் பெண்கள் 2 பேர்கிட்டயும். யின் எனர்ஜிங்கிறது ஃபெமினின், கிரியேட்டிவ், நர்ச்சர் பண்றது, இன்ட்யூஷன், கருணை, அமைதி, இருள், குளிர்ச்சி. யாங் எனர்ஜிங்கிறது மஸ்குலைன், ஆக்ஷன், எக்ஸ்பிரஷன், ஹீட், லைட், லாஜிக். லைஃப்ல 2மே வேணும். அப்போ வூவேனா என்ன? வூவேனா எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன், அதாவது வாழ்க்கையோட ஃப்ளோவோட சேர்ந்து போறது. இது yin yang பேலன்ஸ்ல இருக்கிறது. எப்போ ஆக்ஷன் எடுக்கணும் யாங், எப்போ அமைதியா இருந்து கவனிக்கணும் இல்ல ரிசீவ் பண்ணணும் யின்னு தெரிஞ்சு நடக்கிறது. நாம ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. ஆமா,
இந்த பூமி வாழ்க்கையில சர்வைவ் பண்ண உணவு, வீடு, யாங் தேவை. அதே சமயம் ரெஸ்ட் எடுக்க நம்ம ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆக இன் தேவை. ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். யோகாவிலயும் இது இருக்கா? கண்டிப்பா. யோகாங்கிறது வெறும் ஆசனாஸ் மட்டும் இல்ல. அது பிரீத்திங், மெடிடேஷன், மூவ்மெண்ட் மூலமா நம்மள டிவைனோட கனெக்ட் பண்றது. இது நியூரோபிளாஸ்டிசிட்டிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப இன்ல இருந்தா எப்பவும் லீசியா இருக்கிறது, கன்ஃபியூஷன், விக்டிம் மென்டாலிட்டி, டிப்ரெஷன், அதுவும் பிரச்சனை. ரொம்ப யாங்ல இருந்தா ஃபோர்ஸ் பண்றது, ரிஜிடிட்டி, டாமினேஷன், ஆன்சைட்டி, அதுவும் பிரச்சனை. பேலன்ஸ் தான் கீ. கரெக்ட். அடுத்து அத்தியாயம் 4, குப்பையை சர்க்கரையாக மாற்றுதல். தலைப்பே சம. இது அந்த தடையே வழி கான்செப்ட் மாதிரி இருக்கு. அதேதான். ரியான் ஹாலிடேயோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கஷ்டங்களை, தடைகளை எப்படி நமக்கு சாதகமா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா மாத்துறதுன்னு பேசுது. பெல்லோட பிரேக்கப்புக்கு அப்புறம் ஆசிரியர் ரொம்ப கீழே போனாங்க இல்லையா? ஆமா. அந்த அடிமட்ட அனுபவத்துக்கு அப்புறம் தான் அவங்களால மேல வர முடிஞ்சது. ஒரு நல்ல மேனிஃபெஸ்டர்னா அந்த இருட்டுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியே வராங்கங்கிறதுல தான் அவங்க திறமை இருக்குன்னு சொல்றாங்க. 2018 அவங்களுக்கு ஒரு டார்க் பீரியட் வந்ததா சொல்றாங்களே. பயங்கரமான பீரியட். பாய் ஃப்ரெண்டு பிரிஞ்சிட்டார், பெரிய வீட்டு வாடகை, அப்பா அம்மா கூட சண்டை, தனிமை, பணக்கஷ்டம், பழைய ஆள்கிட்ட இருந்து த்ரெட்ஸ், பிசினஸ் ஃபெயிலியர், கடன், எல்லா பக்கமும் அடி. வாழ்க்கையோட பர்பஸே கேள்விக்குறியாயிடுச்சு. உடம்புலயும் பிரச்சனை வந்ததா? ஆமா. கால் விரல் உடைஞ்சு போச்சு. முதுகுல டிஸ்க் ப்ராப்ளம் வந்து தாங்க முடியாத வலி. நம்மளோட தீர்க்கப்படாத எமோஷன்ஸ் உடம்புல பிளாக் ஆகி நோயா வெளிப்படும்னு சொல்றாங்க. சக்ராஸோட லிங்க் பண்ணி. அவங்களுக்கு வலது கால்ல அடிபட்டது, தாய் வழி பரம்பரை. அவங்க மகனை பாத்துக்க முடியாம போயிடுமோங்கிற பயத்தோட கனெக்ட் ஆயிருந்ததா ஃபீல் பண்றாங்க. அப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ணாங்களா? ஆமா, அந்த விக்டிம் மோடுக்கு போயிட்டாங்க. அப்படி ஃபீல் பண்ணும்போது நம்ம பர்சனல் பவரை நாமே இழந்துடுறோம். கோவம், எல்லோரையும் குறை சொல்றது, பழி போடுறதுன்னு இருந்திருக்காங்க. இது சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு பேட்டர்னு கூட ஒத்துக்கிறாங்க. இதோட ரிசல்ட் உடம்பு சரியில்லாம போறது, சக்சஸ் குறையிறது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போறது, பயம் அதிகமாகிறது, ரிலேஷன்ஷிப்ஸ் நாசமாகிறது. இதிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்க? யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? ஒரு ஃப்ரெண்டோட தலையீடு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. ஆசிரியரோட நிலைமைய பார்த்து ஷாக்கான அந்த ஃப்ரெண்ட் அந்த ஃபெயிலியரான பிசினஸை விட்டுட சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்த கோடிபெண்டன்சியை சுட்டி காட்டுறாங்க. பாடி பெயினுக்கும் மைண்ட் செட்டுக்கும் லிங்க் இருக்குன்னு புரிய வைக்கிறாங்க. அப்போதான் அந்த பெரிய ரியலைசேஷன் வருதா? ஆமா. அந்த வலி, காயம், பிரிவு, வறுமை, இது எல்லாத்தையும் அவங்க தன்னோட நெகட்டிவ் தாட்ஸ் மூலமா, செல்ஃப் சாபட்டாஜ் மூலமா தானே உருவாக்கிக்கிட்டாங்கன்னு உணர்றாங்க. துன்பத்தை தானே தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு புரியுது. அந்த நிமிஷம் குணமடைய ரெடி ஆகுறாங்க. வாவ், இது ஒரு பவர்ஃபுல் மொமெண்ட். இது நேரா நம்மள அத்தியாயம் 5க்கு கூட்டிட்டு போகுது. மூளை நிபுணர்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றினார்கள். இங்கதான் அந்த NFI லாரன் கெஃபர்ட் வராங்க. கரெக்ட். ஃப்ரெண்ட் ஜான் மூலமா நியூரோ ஃபங்க்ஷனல் இன்ஸ்டிடியூட் பத்தி தெரிய வருது. அங்க லாரன் கெஃபர்ட்ங்கிற ஒரு நியூரோ ஃபங்க்ஷனல் ஹீலரை மீட் பண்றாங்க. NFIல ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸை கூட அஃபர்மேஷன்ஸ், மூவ்மெண்ட்ஸ் மூலமா ஸ்விம்மிங் பூல்ல வச்சு சரி பண்றாங்களாம், நியூரோபிளாஸ்டிசிட்டி யூஸ் பண்ணி. ஆசிரியர் இத முடவர்களை நடக்க வைத்தல் ஜீசஸ் ஸ்டைல்னு சொல்ற அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஆசிரியர் பயங்கர வலியோட லாரினை பார்க்க போறாங்க. அங்க என்னாச்சு? லாரன் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறாங்க. சில வார்த்தைகளை, ஃப்ரேஸுகளை ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. ஆனா ஸ்பாட்ல வலி சரி ஆகல. ஆனா லாரன் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஹீல் ஆகணும்னா அதுக்கு ஒரு கான்ஷியஸ் இன்டென்ஷன் வேணும். பாஸ்ட்லயே வாழக்கூடாது. அவங்க சொல்ற டெக்னிக் டோன்ட் லுக் பேக், சென்சரி ஸ்டாக். ஆசிரியர் வந்து லாரினோட ஹீலிங் பவரை நம்புனாங்க. ஆனா தன்னை நம்பல. ஹீலாக தன்னை அனுமதிக்கல. அப்போ லாரன் சொல்றாங்க, உண்மையான ஹீலர் நீங்க தான், யூ ஆர் யோர் ஓன் ஹீலர்னு. இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாச்சே. ஆசிரியர் என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு வந்து ஒரு இன்டென்ஸான செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ்ல இறங்குறாங்க. லாரன் சொன்ன வார்த்தைகளை லெட் இட் ட்ராப், லெட் இட் ட்ராப், லெட் இட் ட்ராப் திரும்ப திரும்ப சொல்றாங்க. தன்னோட உடைஞ்ச எலும்பு சேர்ற மாதிரி, உடம்பு ஹீல் ஆகுற மாதிரி விஷுவலைஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மெடிடேஷன், பிரேயர், ஹீலிங் வார்த்தைகளை, நீ ரெஸ்ட் எடுக்கலாம், நீ சேஃபா இருக்கு, குணமடைய உனக்கு பர்மிஷன் இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரிசல்ட் என்ன? அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது வலி சுத்தமா இல்ல. இது அவங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள்.
வெறும் 5 நாள்ல யோகா கிளாஸுக்கு திரும்பி போயிடுறாங்க. சூப்பர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஒரு டீப் பிலீஃப கொடுக்குது. லாரன் எப்படி ஸ்ட்ரோக், வெல்த் பிளாக்ஸ், ஆன்டி ஏஜிங், ஈட்டிங் டிசார்டர்ஸ்னு எதை வேணாலும் மைண்டோட பவரை வச்சு ஹீல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. எதையும் மனசை வச்சு சரி பண்ணலாம், பவர் நமக்குள்ள தான் இருக்குங்கிற நம்பிக்கை வருது. மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது பேசிக்கலி நம்ம மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்கை ஹீல் பண்றதுதான்னு புரியுது. இது கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. சரி, நேரம் போயிட்டே இருக்கு. அடுத்ததா வர்ற அத்தியாயங்கள் 6, 16ல இருக்கிற சில கீ பாயிண்ட்ஸை கொஞ்சம் வேகமா பாத்துரலாமா? அத்தியாயம் 6 என்ன சொல்லுது? அத்தியாயம் 6 நம்ம லைஃப் பெரும்பாலும் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங்கோட ரிசல்ட் தான். இதுல 95% நம்ம 7 வயசுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆயிடுதான். நம்மள கண்ட்ரோல் பண்ற லிமிட்டிங் பிலீஃப்ஸை எப்படி கண்டுபிடிச்சு மாத்துறதுன்னு பேசுது. ஓகே, அத்தியாயம் 7. நாம கெட்ட விஷயங்களை உருவாக்குறதில்ல, ஆனா அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸை உருவாக்குறோம். சஃபரிங்கிறது நம்ம சாய்ஸ் தானே திரும்பவும் சொல்லுது. விக்டிம் மென்டாலிட்டியிலேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணுது. அத்தியாயம் 8 நோய்களை பத்தி. எமோஷனல் ட்ராமாவுக்கு அப்புறம் தான் அது பிசிக்கல் இல்னஸா வருதுன்னு சொல்லுது. சக்ராஸ், நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ், எஸ்என்எஸ் ரோல் பத்தி பேசுது. கரெக்ட். அத்தியாயம் 9 எண்ணங்களே யதார்த்தம் கான்செப்ட தி மேட்ரிக்ஸ் படத்தோட கம்பேர் பண்ணுது. இந்த ரியாலிட்டியை மாத்த எண்ணங்களை மாத்தணும், அதுக்கு டைம் எடுக்கணும்னு சொல்லுது. அத்தியாயம் 10 இது யாருக்கு வேணாலும் பாசிபிள் தான். ஹேபிட்ஸ் காம்பவுண்ட் ஆகும். பாஸ்கலோட பந்தயம் மாதிரி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுல தப்பே இல்ல, ஜெயிக்க நிறைய இருக்குன்னு மோட்டிவேட் பண்ணுது. அத்தியாயம் 11 ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சயின்ஸும் ஒண்ணுதான்னு காட்டுது. மறுபடியும் நியூரோபிளாஸ்டிசிட்டி, ரிப்பிட்டேஷன் தான் கீன்னு சொல்லுது. அத்தியாயம் 13 ரிலாக்ஸேஷனோட பவர். கேபிஇ, கைண்ட்னஸ், பேஷன்ஸ், என்கரேஜ்மெண்ட். ரிலாக்ஸ்டா இருந்தாதான் பிரெயின் கத்துக்கும், ஹீல் ஆகும். நெகட்டிவிட்டியை ரிஜெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியை சூஸ் பண்றது ஒரு ஸ்கில். அத்தியாயம் 15 சிம்பிள் பட் பவர்ஃபுல் ஸ்மைல். சும்மா சிரிச்சா கூட மூட் இம்ப்ரூவ் ஆகி ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுமா? அத்தியாயம் 16 பணம். தெளிவா கேளுங்க, கிடைச்ச மாதிரி ஹாப்பியா இருங்க, பிரசன்ட்ல வாழுங்க, இருக்கிறத யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க, பணத்தை ஸ்பிரிச்சுவலா பாருங்கன்னு சில டிப்ஸ் கொடுக்குது. அருமை. இப்போ பார்ட் 2ல வர்ற சில சக்சஸ் ஸ்டோரிஸ் நாம பேசுனதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா ஒர்க் ஆச்சுன்னு காட்டுது. ஆமா. அத்தியாயம் 18 சிங்கப்பெண் எப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணி பர்சனல் பவரை கிளைம் பண்ணாங்க. அத்தியாயம் 22 வீடு, விஜுவலைசேஷன், ஃப்ரெண்ட் சப்போர்ட், பிலீஃப் மூலமா எப்படி கரெக்டான வீட்டை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அத்தியாயம் 7 பணம். அவங்க எதிர்பார்த்த $25,000 எப்படி நேரடியா காசா வராம சேவிங்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், மத்த உதவிகள்னு வேற வேற ஃபார்ம்ல வந்துச்சுன்னு சொல்றாங்க. மேனிஃபெஸ்டேஷன் எப்பவும் நாம நினைக்கிற மாதிரி நேரடியா இருக்காதுன்னு இது காட்டுது. கடைசியா பார்ட் 3ல 7 ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. அதுல முதல் ஸ்டெப்பும் கடைசி ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமா தெரியுதே. ஆமா. ஸ்டெப் 1 மைண்ட் ரீமேப்பிங் லாங்குவேஜ், அதாவது அஃபர்மேஷன்ஸ். திரும்ப திரும்ப சொல்றது மூலமா நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்கை மாத்துறது. ஸ்டெப் 7 சரண்டர். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்காம சிலதை யூனிவர்ஸ் கிட்ட விட்டுடணும். இந்த சரண்டர்ல தான் பீஸ், அவேர்னஸ் கிடைக்குது. நடுல இருக்கிற மத்த ஸ்டெப்ஸும் முக்கியம்தான். ரொம்ப ஆழமான, அதே சமயம் பிராக்டிக்கலான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம அலசியிருக்கோம். எண்ணங்களோட பவர், பிரெயினை ரீவயர் பண்ற சயின்ஸ், ஆசிரியரோட அனுபவங்கள், இன் யாங் பேலன்ஸ், தடைகளை எப்படி பார்க்கறது, செல்ஃப் ஹீலிங்னு நிறைய கத்துக்கிட்டோம். நிச்சயமா. மேனிஃபெஸ்டேஷன்றது ஏதோ அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா இல்ல, அது நம்மளோட இன்னர் ஒர்க் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம், எவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கும், எப்ப லெட் கோ பண்றோங்கிறது எல்லாமே நம்ம ரியாலிட்டியை ஷேப் பண்ணுதுன்னு இந்த புத்தகம் ரொம்ப அழகா காட்டுது. நீங்க, அதாவது கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு ஆர்வமான கத்துக்கிறவரா இருக்கிறதால இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து உங்க ஆழ்மனசுல இருக்கிற எந்த ஒரு பழக்கத்தை இல்ல நம்பிக்கைய நீங்க கொஞ்சம் கான்ஷியஸா கவனிச்சு அதை மாற்றி அமைக்க இப்ப தயாரா இருக்கீங்க. இத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட எண்ணங்கள் உங்க கனவு வாழ்க்கையை அழகா வடிவமைக்கட்டும். அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி.